சிதம்பரம் தொகுதியில் நான் வெற்றி பெற்ற பிறகு என் தொகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகளையும் தேர்தலின் போது நான் கொடுத்த வாக்குறுதிகளையும் தொகுதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிலுவையில் இருப்பது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இன்றைய தினம் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறேன். விரிவாக பேசியிருக்கின்றேன். அனைத்தையும் நல்ல முறையிலே செய்து தருவதாக கூறியிருக்கிறார். இதனுடைய சாத்தியக்கூறுகளுக்காக தேவைப்பட்டால் தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த அமைச்சர்கள், முதல்வர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் சந்தித்து என் தொகுதி மக்களுக்கு இந்த பணிகளை செய்து கொடுப்பது என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டுடைய அரசியலில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பு தொற்றியிருக்கிறது. மாற்று அரசியலை நிலைநாட்டுவோம் என்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் தீய சக்திகளுடைய கையில் இருந்தது என்றும் தங்களை தூய சக்திகள் என்று கூறிக்கொண்டவர்கள் தற்போது குதிரை பேர அரசியல் அல்ல, யானை பேர அரசியலில் ஈடுபடுவதாக நான் கூட சட்டமன்ற வளாகத்தில் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்தி அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகளுடைய நீண்டகால திட்டம். அந்த திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது அமல்படுத்தி வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் அப்போதே சுட்டி காட்டினோம். அதிமுக தலைமை தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க, உங்களுடைய அரசியலையும் உங்கள் கட்சியையும் அழித்து ஒழிப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது, நீங்களே போய் மாட்டிக்கிடாதீங்கன்னு பலமுறை நாங்கள் சொன்னோம். திரு எடப்பாடியார் அவர்களிடம்னா பலமுறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாகவும் பொது நிகழ்ச்சிகள் மூலமாகவும் சொன்னோம், கேட்கல. இன்னைக்கு அந்த கட்சி உடைவதை, பலகீனப்படுத்தப்படுவதை, அந்த கட்சியுடைய இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் விலைக்கு வாங்குவதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசியலில் இப்போது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. அவங்களுடைய நீண்ட கால எண்ணம் அதுதான். ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, கடகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுன்றாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகள் ரொம்ப நுட்பமாக நடக்குது. அதே மாதிரியாக திமுகவை தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளும் நுட்பமாக நடக்குது. 2 திராவிட கட்சிகளை அடிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை, தமிழ்நாட்டு கட்சிகளெல்லாம் பிளவுபடுத்தணும், அப்படிப்பட்ட சர்ச்சைகள் அங்கே உருவாகும் போது அதை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தோடும் சில பேர் செயல்படுறாங்க. இது தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல. மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நல்ல அரசியலை வலிமைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் கடந்த காலத்தில் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் என்பதெல்லாம் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்ய வேண்டிய நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தாங்களா பேசினாங்கிறது எனக்கு தெரியாது. திமுகவுடைய தலைமையை அதை சொல்லலை, அதிமுகவுடைய தலைமையை அதை சொல்லலை. ஊடகங்களில் நம்ம பார்த்தோம், ஒரு சிலர் பேசுகிறாங்க. 2 கட்சியுடைய தலைமையும் 2 கட்சியுடைய தலைவர்களோ அல்லது தலைவர்களின் சார்பில் யாராவது சொன்னாலும் அதை பற்றி பேச முடியும். நாம் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு திமுகவுடைய இருப்பும் அதிமுகவுடைய இருப்பும் அவசியம் நம்ம விரும்புகிறோம். 2 கட்சியினால தான், 2 கட்சியுடைய திராவிட அரசியலால தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்க அடிக்கக்கூடிய இந்த போக்குகளை நம்ம தடுத்து நிறுத்தணும் என்பது எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய கவலை. நான் டெல்லியில் இருக்கக்கூடிய தீய சக்தின்னு சொல்றேன். நான் எந்த கட்சியோட பேரையாவது சொன்னா நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. பாஜக சரி, நான் சொல்ற மாதிரியே இருக்கட்டும். பாஜக கட்சி அழிக்குதுன்னு சொல்றீங்க, மாநில கட்சியை. மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சியை எங்க சின்னத்துல போட்டணும்னு சொல்லி அது கட்சி அடிக்கிற மாதிரி தானே திமுக பண்றது. அது நீங்க எப்படி? அதாவது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடன்பாடு கண்டு திமுகவும் அதிமுகவும் தாங்கள் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு தங்கள் சின்னத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 தரப்பும் உட்கார்ந்து பேசி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்திடப்பட்டு அவையெல்லாம் நடைபெறுகின்றன. அது ஜனநாயகத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறுகிறது. இது எப்படி நீங்க அடிக்கணும்னு சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கன்னு சொன்னாங்க. எங்க கட்சியில் அதை பற்றி நாங்கள் பரிசீலித்தோம். எங்கள் கட்சியுடைய நிர்வாகம் அதை ஏற்றுக்கொண்டது, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம். அதுக்காக எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமா? இப்போ நாங்கள் சுதந்திரமாக செயல்படுறோம். சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த உரிமையை, வாய்ப்பை திமுக எங்களுக்கு தந்திருக்கு. அப்போ கூட்டணியில் ஒரு சின்னத்தை பெற்றுக்கொண்டு போட்டியிடுவது அடிப்பதாக அர்த்தம் அல்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் அளவிலான வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தேமுதிக அதிமுக தான் உடைச்சிச்சுன்னு தேமுதிக யாராவது சொன்னாங்களா?
நல்லா நீ சொல்லணும். தேமுதிகவுடைய தலைவராக இருந்த கேப்டன் தேமுதிகவுடைய தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ இப்போது அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் பிரேமலதா அண்ணி அவர்களோ அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அவங்க யாரும் சார் நீங்க சார் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு சார். அரசியல் தலைவராக எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர அது குதிரை பேரம் வராதா? எப்போ ஒரு நிமிஷம் எப்போ அவர் ராஜினாமா பண்ணாரு? ஓபிஎஸ் எப்போ ராஜினாமா பண்ணாரு? இல்ல ஒரு நிமிஷம் ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய உள் பிரச்சனைகள்ல அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருந்தது. கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுக உள்பிரச்சனைகள் தொடரும் நேரத்தில் அவர் திரும்ப அதிமுக கோரிக்கை வச்சார், என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அந்த தலைமை சேர்த்துக்கொள்ளல. அதன் பிறகு அவரும் அவருடைய ஆதரவாளரும் முடிவு செஞ்சு முறையா திமுக போய் சேர்றாங்க. நாங்க குதிரை பேரன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு சார். அவங்க ஆட்சி அமைப்பதற்காக இத்தகைய வேலைகளை செய்யல. இவங்களுக்கு போதிய பற்றாக்குறை இல்லாத நிலை இருக்கின்ற பொழுது இவங்க அதிமுகவிலிருந்து ஒரு தரப்பு வருவதை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டாங்க. இப்ப அதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்ட உடனே இப்ப அண்ணன் திரு சி வி சண்முகம், அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே அச்சுறுத்தும் வகையில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் இழுக்கிறாங்க. இதுதான் நாங்க சொல்லல, அவங்களே குற்றம் சுமத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் பேசுறேன். அதாவது விசிகாவோ அதாவது தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் உட்பட யாரும் இந்த உடைப்புல அவங்க ஈடுபடுவதாக நான் கருதல. கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடைப்புல அவங்களுக்கு காரணம் இருக்கா, தொடர்பு இருக்கான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். சார் நீங்க இந்த உதாரணத்தை இதுக்கு பொருந்தாது சார். திமுகவுடைய கூட்டணியில் பங்கு பெற்றவர்கள் தேர்தலுக்கு பிறகு தெளிவா ஒன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. என்னன்னா, நாங்க ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிடக்கூடாது அல்லது பிஜேபியுடைய கரம் இந்த கூட்டணியின் பக்கம் நீண்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய ஆதரவோடு நின்று இருக்காங்க. மேலும் பலர் இந்த கூட்டணிக்கு தவறான முறையில் சேருங்கிறத விரும்பல. ஏற்கனவே சிபிஎம் உடைய செயலாளர் தோழர் சண்முகம் என்ன சொன்னாரு, அவங்களுடைய ஆதரவு நாங்கள் ஏற்கக்கூடாது, ஏற்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அவங்க தெளிவா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. விசிகாவோ ஐயுஎம்ஓ இதெல்லாம் கண்டிப்பாக விரும்பாது. ஏன்னா இன்னும் சொல்ல போன ஒரு வாதத்துக்காக சொல்வதாக இருந்தா கூட தங்களுடைய இருப்பின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடக்கணுங்கிறதா ஒருவேளை அவங்க விரும்பக்கூடும். இதை தாண்டி பெரிய சக்தியில் வரதை கூட அவங்க மனசால விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பவர் குறைந்து போவதாக கூட அவங்க கருதக்கூடும். வாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய அந்த கேள்வி இந்த அடிப்படையில் அடிபட்டு போயிடுது. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நாங்க தெளிவா ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. இப்போ நேத்து நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம். இன்றைய அரசியல் சூழலில் திமுகவை காப்பாற்றுவது, பாதுகாப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய கடமை நாங்கள் கருதுறோம். தெளிவா நாங்கள் 10 வருஷமா நாங்கள் இந்த அரசியலை பேசி வரோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் மீண்டும் சொல்றோம், திமுகவை தனிமைப்படுத்த திட்டமிடுறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்த திட்டமிடுறாங்க. ரெண்டையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய விண்ணப்பம். அதனால நாங்க தனி சின்னத்திலேயே போட்டியிருந்தாலும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இப்போது திமுக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்தும் ஜனநாயக விரோத சக்தியிடமிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே அரசியல் ஆளுமையும் திட்டமிடலும் செயல் நோக்கங்களும் திமுக மட்டும்தான் இருக்கிறது. நான் துணிஞ்சு நான் சொல்லுவேன். சார் இவ்வளவு பேர் திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க மட்டும் வச்சும் பேசாதீங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால பல ஆய்வுகள் நடைபெற்று இருக்கு. பல பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொன்னிச்சு, பேரம்பத்திங்க சொன்னிச்சு, எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஒரு ஓட்டாச்சும் இவங்களுக்கு போடுமே நினைச்சோம், இப்படி எல்லாருமே நினைச்ச விளைவாக மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, எங்களை பிள்ளைகள் ரொம்ப வற்புறுத்தினாங்க, இந்த முறை மட்டும் மாற்றி போடுமே நினைச்சு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக ஆளுக்கால ஒரு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான ஆய்வுகள் கள நிலவரங்கள்லாம் இனிமேதான் தெரிய வரும். திமுகவை நிராகரிச்சிட்டதாகலாம் நீங்க அவ்வளவு எளிதில் நீங்க சொல்லிட வேண்டாம். மீண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. திமுக என்பது படுத்தாலும் யானை படுத்தாலும் குதிரை உயரம் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு கட்சி, வலிமையான ஒரு கொள்கை இயக்கம். அதிமுகவை பந்தாடுறது மாதிரி திமுக பந்தாட முடியாது. பல மோசமான தோல்விகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் எழுந்து வந்த இயக்கம் திமுக நம்ம பார்க்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையின் போது 1991 எல்லா தொகுதிகளிலும் திமுக தோத்துச்சு, 2 இடத்துல ஜெயிச்சாங்க. அந்த இமாலய தோல்வியிலிருந்து அவங்க மீண்டு வரலையா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக ஆட்சியில்
திமுக டெபாசிட் இணைஞ்சா இல்லையா 3வது இடத்துக்கு போணுச்சு. அதை கடந்து இன்று திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால திமுக வந்து கொள்கை ரீதியாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நாம கவலைப்படுறது அண்ணா திமுக தான். ஏன்னா வலிமை மிக்க ஒரு தலைவர்கள் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தாரு, சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அது போன்ற ஒரு வசீகரம் மிக்க ஆளுமை மிக்க தலைமை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக பந்தாடப்படுது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுகிறோம். 2021 இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக பண்ணிச்சு. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அவங்க. அப்போ வந்து இந்த வார்த்தை சார் ஒரு நிமிஷம். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறாரு. அதே போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களை தான் இன்னைக்கு கூட தாவேக்காவும் பயன்படுத்தியிருக்கு, அதிமுகவும் பயன்படுத்தியிருக்கு. முன்பெல்லாம் அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயல் திட்டங்களின் அடிப்படையில் தங்கள் தொண்டர்களுடைய குழுவை வைத்து தேர்தல் சந்திச்சாங்க. இப்பொழுதெல்லாம் ஒரு விளம்பர நிறுவனங்களை போன்ற நிறுவன அமைப்புகளுடைய பலத்தோடு வந்து தேர்தல் சந்திக்கிறது கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதில் எல்லா கட்சிகளுக்கும் விதிவிலக்கு இல்லை, எல்லா கட்சிகளும் அதான் பின்பற்றாங்க. அதற்கும் இது போன்ற பிளவு சம்பவங்களுக்கும் இது போன்ற குதிரை பேரம் யானை பேரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வித்தியாசம் இருக்கு. சார் நான் குதிரை பேரம் சொல்லவே இல்லை சார், நான் யானை பேரம் சொல்றேன் சார். என்ன நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதையும் தாண்டி இமாலய பேரம் நான் இப்ப சொல்றேன் சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரே மனநிலை இருந்தாங்க. ஒற்றை மனநிலையில் ஒற்றை சிந்தனையில எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இருந்தாங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க புதிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு குழுவாக பிரிகிறாங்க. பிரிந்த பிறகு அவங்க நினைச்சது நடக்கலன்னு சொன்ன உடனே, உதாரணத்துக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள்லாம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டிலிருந்து வெற்றி பெற்று வந்த கட்சிகளெல்லாம் இவருடைய வரவை எதிர்த்த உடனே அந்த பிரிந்து வந்த குழு, அதாவது அண்ணன் சி.வி. சண்முகம், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு, அதிருப்தி ஏற்படுது. இங்கே நம்முடைய பதவி பறி போய்விடுமோ, சபாநாயகர் நடவடிக்கைக்கு ஆளாயிடுவோன்ற உடனே அங்கிருந்து ஒரு 5 பேர் அங்கே போயிட்டாங்களா, யார் திரு எடப்பாடியார் அவருடைய தலைமைக்கு போயிட்டாங்க. நேற்று 3 பேர் இங்கே வந்து ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்தை உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. தலைமைச் செயலகமா தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகமாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு எம்எல்ஏ வந்து அதே மாதிரி போய் சேர்றாரு. அப்ப எந்த அடிப்படையில் போய் சேர்றாங்க? இவர் போய் திமுகவில் சேர்ந்திருந்தாலோ அல்ல நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு இன்னைக்கு 4வது ஆள் சொல்லியிருந்தாருன்னா நம்ம நினைக்கலாம் சரி குதிரை பெறலாம் நடக்கலப்பா, ஏதோ அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதிமுகவில் வந்து ராஜினாமா பண்றவங்களா தாவைக்கா என்ற ஆளுங்கட்சியிலே போய் சேர்கின்ற போது அந்த சந்தேகம் வருமா வராதா? அதைத்தான் நம்ம சொல்றோம். திமுக கூட்டத்தில் இருந்தவங்க விஜய் விமர்சித்த மாதிரி அதிமுகவில் பெரும்பாலும் விமர்சிக்கல. ஆனா விமர்சித்து விட்டு நீங்க போய் சேரலாம், அவங்க சேரக்கூடாது. நாங்களும் சேர்ந்து தப்புன்னு தான் சொல்றோம். நாங்க சரிடா சொல்றோம். நான் சொல்றேன்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டு விட்டு அந்த கட்சிகள் தனித்தனியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. நான் வந்து விசிக எடுத்த முடிவையோ ஐயுஎம்எல் எடுத்த முடிவையோ அவங்களுடைய உள்விவகாரத்தையோ நான் விமர்சிக்க நான் தயாராக இல்லை. ஏன்னா எங்களுடைய நட்பு சக்திகள் அவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் நாங்கள் சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் நட்பாகத்தான் நாங்கள் இருப்போம். அந்த அடிப்படையில் இவங்க வந்து திமுக தலைவர் என்ன சொல்லிட்டாங்க, எந்த கட்சிக்கும் இவங்க கூட்டணியில் கூடிய எந்த கட்சிக்கும் எந்த முடியும் சுதந்திரமா இருக்கக்கூடிய உரிமை உண்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் போயிட்டாங்க. இதுல வந்து சிபிஐயும் சிபிஎம்மும் வெளியிலிருந்து ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் நியாயமானது. ஆனால் இவங்க 2 பேரும் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாகம் இப்படி முடிவு பண்ணிருக்கு, நாங்கள் ஆட்சியில் போகிறோங்கிறாங்க, போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட விமர்சனங்களை வந்து இது போன்ற கேள்விகளை நீங்கள் அவங்ககிட்ட தான் எடுப்பணும். நாங்கள் நேச சக்தியாக இருக்கிறதுனால நாளைக்கு மீண்டும் அவங்க முகத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். போனவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, மீண்டும் எங்கிட்ட தான் திரும்பி வர போகிறாங்க. அதனால நாங்கள் அதை அதிகமாக விமர்சிக்கலை. இந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு அவங்ககிட்ட பதில் பெற்றால் பொருத்தமாக இருக்கும். இப்போ சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடமாக பேசுறீங்க, உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு இருக்குது, விமர்சனங்கள் கூட மரியாதையாக இருக்குது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. இந்த நாகரிகமான விஷயமாக, அதாவது அரசியல் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப மாறி மாறி வருகிறது. கடந்த காலங்களில் தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கொண்டு அவையெல்லாம் மறந்து மீண்டும் கூட்டணியில் இணைந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, முகநூலில் மக்கள் கவனிக்கிறாங்க. எனவே நான் அன்பான ஒரு வேண்டுகோளாக எல்லா தலைவர்களும் வைக்கிறேன், அரசியல் ரீதியாக கருத்துக்களை நீங்கள் காலசாரமாக பரிமாறுங்க, ஆனால் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அடுத்ததாக இப்போ இன்னைக்கு நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். இதே விமர்சிக்கிறவங்கள நாளைக்கு நான் சட்டமன்றத்திலேயோ அல்லது தலைமைச் செயலகத்திலேயோ சந்திக்க வேண்டி வரும். அப்போ அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டக்கூடாது. அதாவது எந்த கருத்துக்கள் எடுத்தாலும் முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழலில் தான் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் எங்கள் கட்சியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி நிலைப்பாடு. இது எல்லா கட்சிகளையும் பின்பற்றணும் தான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து அதை நாங்கள் பின்பற்றதுனால தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும் போது முதல்வர் விஜய் பார்த்து நான் வணக்கம் சொன்னேன். சிரிச்சிட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. திரு எடப்பாடியார் அவர்களுக்கு அடுத்த நாள் வந்து பிறந்த நாள். அப்போ நான் திமுக கூட்டணியில் இருக்கேன், ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தேன்.
அருகில் போய் நின்று வாழ்த்து சொன்னோம். ஏன்னு சொன்னோம்னா நாங்கள் அப்படி ஒரு அரசியல் நாகரிகத்தை பின்பற்றுறோம். அதனால எல்லாருமே வந்து முகம் சுளிக்கலை. இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் முதல் வரிசையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அடுத்து பாஜகவுடைய உறுப்பினர் ஊட்டியிலேருந்து ஜெயிச்சு வந்தார்ல அந்த அண்ணன் தான் இருந்தாங்க. மரியாதை நிமித்தமாக கை குலுக்கி கொண்டு நாங்கள் பேசினோம். எதிரே இருந்த சிபிஐ, சிபிஎம், விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவக உறுப்பினர்லாம் எங்களை பார்த்து சும்மா தமாஸ் பண்ணாங்க. என்ன கொள்கை ரீதியாக சண்டை மீறீங்க, நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் வந்து ரொம்ப உரையாடி பேசிக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போ சொன்னோம், அரசியல் என்பது வேறு, கொள்கை கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு, தனிப்பட்ட மனிதநேய பழக்க வழக்கங்கள் வேறுன்னு சொன்னோம். இதுதான் நாங்கள் பின்பற்றக்கூடிய அரசியல் சார். இதை எல்லாருமே பின்பற்ற தான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ கூட நாங்கள் விஜய் அவர்களின் மீது பல பேர் பலவிதமான கருத்தில் வைக்கிறாங்க, நாங்களும் மாற்று கருத்தில் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 6 மாத காலம் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அனுபவ குறைவுலாம் இருக்கு. ஒரு 6 மாத காலம் அவங்க ஆட்சி செய்யட்டும். பெரிய பெரிய தவறுகள் வரும்பொழுது நம்ம கண்டனங்களை பதிவு செய்வோம். ஆனால் ஒரேடியான ஒரு நெருக்கடி நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா புதுசாக வந்தவங்களுக்கு ஏப்பாவில் நெருக்கடியை கொடுக்குறீங்கிற ஒரு கேள்விகள் எழும். அதனால தான் நாங்களே நேற்று கூட சிதம்பரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், நாம் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். அதே நேரத்தில் இப்போ லாட்ரியை கொண்டு வந்தால் அந்த 6 மாதத்துக்குள்ள லாட்ரியை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்குருவியான்னு சொன்னாங்க. இல்லை, லாட்ரி அப்படி கொண்டு வந்தால் அந்த நகலை அந்த இடத்துல தீ வச்சு எரிப்பேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது 6 மாத காலம் அவகாசம் கொடுக்குறோம். பாரதூரமான ஆபத்தான முடிவுகள் எடுத்தாங்கன்னா அப்போ நம்ம கடுமையாக கண்டிப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சார். இப்போ திமுக தலைவரை வார்த்தையை பயன்படுத்துறாரு, அது எந்த அளவுக்கு நீங்க சரி நினைக்கிறீங்க சார்? நான் சொல்லிட்டேன்ல சார், எங்க கட்சியோட நிலைப்பாடு, எங்க கட்சியோட விமர்சனத்தை பத்தி நம்ம சொல்றோம். நான் சொல்றதை கேளுங்க. இந்த கருத்துக்களை நான் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்றேன். என்னை விட வயசுல அவங்க எல்லாம் மூத்தவங்க. நாங்க வந்து அரசியலில் வந்து இப்பதான் வளர்ந்து வர்றோம். எங்களுடைய கட்சியும் 11 வருட கட்சி, எங்களுடைய வயதும் குறைவான கட்சி. நாங்கள் மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு விண்ணப்பத்தை தான் வைக்க முடியும். அதற்காக நாங்கள் வந்து சொல்கிற அறிவுரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்கிறது வந்து அவ்வளோ பண்பாக இருக்காது சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்து வரீங்க, நம்ம 6 மாதம் காத்திருக்கலாம் இருக்கீங்க. இவங்க பதவியேற்று வந்து அது வரைக்கும் ஒரு 25 கொலைகள் நடந்தது. அதில் இரட்டை கொலைகள் வந்து ஒரு 4 நடந்தது. இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு பல விமர்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் வந்து 6 மாத காலம் அவகாசம் எப்படி கொடுக்குறோன்னா, காமராஜர் அவர்கள் ஆட்சியை இழந்து திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவர் அழகான வார்த்தையை சொன்னார். புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு தேனிலவு காலமாக இருக்கட்டும், விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல பண்பு. அந்த காமராஜருடைய அந்த பார்வையை தான், அந்த கருத்தை தான் இப்போ இந்த நேரத்துலையும் கூட இந்த அரசுக்கு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சுட்டி காட்டினீங்க இல்லையா, இவ்வளவு கொலைகள், இரட்டை கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், இதையெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கல, கடுமையாக கண்டிக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுங்கிறோம். லா அண்ட் ஆர்டர் விஷயத்தில் வந்து சமரசம் தேவையில்லை. ஆட்சியில் மாறினாலும் காவல்துறை சிஸ்டம் அதுதானே, சட்டம் ஒன்று தானே. டிஜிபியாக தான் இருக்காரு, உளவுத்துறையில் இருக்கவங்க உளவுத்துறையாக தான் இருக்காங்க. ஆட்சிகள், முதலமைச்சர்கள் மாறினாலும் கூட இவர்களுக்கு சில அதிகாரம் இருக்கு. அதை வந்து எப்போதுமே அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதில் ஏன் கோட்டை உரிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இந்த ஒன்றுக்காகவே எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, கொஞ்சம் நடுநிலையாக போகணும். அதே சமயத்தில் தப்புன்னு சுட்டி காட்டணும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த குதிரை பேரத்தை நாங்கள் அடித்து பேசுகிறோம், ஏதாவது தப்புங்கிறோம். தாவேக்கா வந்து எல்லாரையும் வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. விஜய் வந்து கடுமையான முறையில் வந்து விமர்சித்தார், நாங்கள் மட்டும்தான் தூய்மையானோன்னு சொல்லி. அப்படி எல்லாரையும் தீய சக்தின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் தூய சக்தின்னு சொன்ன நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் சீரழிவு கலாச்சாரத்தை ஏற்படுத்தலாமா? இன்னொன்று நான் கேட்குறேன், உங்களுக்கு போதிய பெரும்பான்மை கிடைச்சிருச்சிங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டக்கூடிய கட்சிகளை நாகரிகமான முறையில், வெளிப்படையான முறையில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருச்சு. அதை வைத்துக்கொண்டு திருப்தியாக நீங்கள் ஆட்சி நடத்திட்டு போங்களேன். புதுசாக ஒரு தேர்தல் வரதை யாராவது சொன்னாங்களா? நீங்கள் நல்லதுமா ஆட்சி செய்யுங்க தான் எல்லாரும் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் அண்ணா திமுக இருக்கு பிரிஞ்சு வரவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியா அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, தலைமைச் செயலகத்தை உறுப்பினர் கடை கொடுக்குறீங்க. இதெல்லாம் நல்ல போக்காங்க. இது அவங்களோட பேர் தான் கெடுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் சொன்னார் இல்லையா, அந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய தப்பு விஜயை தான் பாதிக்குன்னு சொன்னாங்க. அவங்க கட்சியினர், 2ஆம் நிலை தலைவர்கள், அமைச்சர்கள் பண்ணக்கூடிய தப்பு இதெல்லாம் வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் கடுமையாக பாதிக்கும். அவரை நம்பின மக்களுக்கு இது பெரிய கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். நாங்கள் வந்து மாறி நிற்கிறோம், எங்கள் அணி வேற, உங்கள் அரசியல் நாங்கள் எதுக்குறோம், மிக கடுமையாக நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எடுப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நியாயமான நல்ல விஷயங்களை ஒழுங்காக கொண்டு போங்க நம்ம சொல்கிறோம். நன்றிங்க. நான் என்னால் முழுமையாக படிச்சுட்டு பேசுகிறேனே, எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் படிச்சுட்டு பேசுகிறேன். அடுத்த சந்திப்பு.